குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஆத்மானங்களையா ஆத்மானம் சொல்லுப்பா. நம்ம திருக்கோயில் தமிழ் அர்ச்சனை திருப்பதியும் இருக்குல்லங்கய்யா, இந்த தமிழ் அர்ச்சனை திருப்பதியம் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதில் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி, ஆமாம், பிறவி அரிக்கும் பிராணே போற்றி, ஆமாம், வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, ஆமாம், மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஆமாம், பொய்சார் புறமூன்றும் எய்தாய் போற்றி, ஆமாம், போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஆமாம், கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி, கைலாய மலையானை போற்றி போற்றி. இதில் பிச்சாடல் பேயோடு வைச்சாடல் பொய்சார் புறமூன்றும் கச்சாக நாகம், இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்னங்கய்யா? அவர் முதல் அடி என்ன சொல்கிறாரு? வேற்றாகி, ஆமாங்க, முன்னாடி ஃபஸ்ட்டு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றுனா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக இருக்கிற ஆண்டவன், எங்கேயும் இல்லாத இடம் இல்லை. அதனால் சொல்கிறாரு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி. நான் மீளமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி. நான் எங்கேயும் வெளியே ஓட முடியாமல் புஷ்டப்பா, என்ன மீள முடியல, நீ பிடிக்கிற, நான் உங்கள்கிட்ட தப்பிச்சு ஓட முடியல, மீள முடியல. அதனால் மீளமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. என்னை பிடிச்சிட்ட, ஆனால் பிடிச்சிட்ட பிறகு எனக்குள்ளே உன்னுடைய ஒளி தான் கேட்டுக்கினே இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்றாரு. அப்போது ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓதா சத்தத்தொலியே போற்றி. எந்த நேரமும் எனக்குள்ள ஒரு ஓசை ஒலித்துக்கினே இருக்குது. அங்கே அகஸ்தியர் என்ன சொன்னார்? விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும்னார். அப்போது எந்த நேரமும் அந்த ஒளியோடவே நீ வாழணும், அந்த சத்தத்திலே நீ வாழணும், அப்போ தான் நீ ஆதியில் வந்தது உனக்கு தெரியும்னாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? எனக்குள்ளவே ஒலித்துக்கினே இருக்குது எந்த நேரமும். அதனால் சொல்கிறாரு ஓதா சத்தத்தொலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. ஆடாடா, யாருக்கும் கிடைக்காத என் தலையில் வந்து அமர்ந்துட்டியப்பா நீ அப்படின்ற. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, அரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம். இந்த 4 வேதம் எதை பற்றி பேசுனா உன்னை பற்றியே தான்ப்பா பேசின்னுக்குது. அப்போ 4 வேதமும் நீயே தானப்பா அப்படின்றார். அப்போது ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, அரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. அரங்கம்னா பேசப்படுது, பேசுகிற இடம் பேசப்படுது அப்படின்னாரு. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, நீ இல்லாத இடமே இல்லை. இதை தான் பட்டினத்தார் அழகாக சொல்லுவார். 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் அப்படின்னாரு. அப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான், ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அங்கே சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, எல்லா இடத்துலையும் நீ இருக்கிறப்ப, நீ இல்லாத இடத்துல உயிரினம் இருக்காது அப்படின்றாரு. கைலை மலையானே போற்றி போற்றி. தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொன்னாங்க. ஆமாம், வள்ளலார் சொன்னார் தனித்திருன்னா என்ன? தனித்து இருக்க முடியுமா? தனித்து இருக்க முடியுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு சேர் போட்டு அப்படியே வெளியே உக்காந்துட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருப்பான், ஆனால் தனித்து தான் உக்காந்துட்டு இருக்கான். சிந்தனை எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். எப்போ வீட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே சிந்தனைகள் போய்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனிச்சு உக்காந்துட்டு இருப்பான். அதுக்கு மேலே உட்கார முடியாது. வீட்டுக்கு போயிடுவான், இல்லைன்னா ஒரு புக் எடுத்து படிப்பான், இல்லைன்னா வேறு எதாவது பண்ணுவான், இல்லை படுத்துருவான், இல்லை சாப்பிடுவான், ஏதோ ஒன்று செய்வானே தவிர, இல்லை யாரையாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போட்டு பேசுவான், இல்லை ஃபோனே கையில் வச்சுப்பான். ஃபோன் தனியாக, ஃபோனும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடும். ஃபோன் கையில் வச்சுக்கின்னு உக்காந்துட்டு இருப்பான், ஆனால் தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பான், கூட ஃபோன் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் மனசு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். மனம் ஓடி போய் சில தாட்ஸை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துரும். இந்த தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மனம் செய்கிற இந்த தாட்ஸை என்ன பண்ணோம், அடுத்த மூளைக்கு எடுத்துன்னு போன உடனே அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த தாட்ஸோட வேலை என்ன, அடுத்த வேலை என்னன்றதை செயல்புரிய ஆரம்பிச்சிடும்.
அப்போ இயக்கம் வந்து ஆகணும், பொறிப்புலன்கள் இயக்கம் வந்துடணும், சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்போ தாட்ஸுக்கான வேலையை கொடுத்துரும், அதை நீ செய்ய போயிடுவேன். அது மாதிரி போகாமல் தனித்து இரு, எந்த தாட்ஸும் உனக்குள்ளே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ண, மூச்சை கவனி, தனித்து உக்காரு, தனித்து இரு, தாட்ஸை கொண்டாந்து உள்ளே போட்டு பொறிப்புலன்களை இயக்கி அதுக்கான வேலையை கொடுத்து அதே சதா வேலையில் இருக்காமல் தனித்து இரு அப்படின்னாரு. அதே மாதிரி விழித்து இருன்னாரு. விழித்து இருன்னா தூங்காத தூக்கம், தூங்குற மாதிரி கண்ண மூடின்னு இருந்தாலும் கூட மனசெல்லாம் சிவன் பால், சித்தமே சிவன் பால் இருக்கணும். அப்போது தூங்காத தூக்கம், விழித்து இருன்னாரு. விழிப்பு நிலையில் இரு. விழித்து இருன்னா விழிப்பு நிலையில் சிவன் மேலே சித்தத்தை வச்சு விழிப்பு நிலையில் இரு. இதுதான் விழித்து இருக்கிறது. தனித்திரு விழித்திரு. பசித்திருன்றது எப்போவுமே வந்து இறைவன் பசி இருக்கணும் உனக்கு. வயிற்று பசி மட்டும் நினைச்சு, வயிற்று பசி வந்ததுன்னா சோறு போட்டீங்கன்னா பசி போயிடும். ஆனால் இறை பசின்றது எப்போ, இதுதான் வந்து மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னார். இமைப்பொழுதும் அந்த நினைவு நீங்காமல் இறைவன் பேர்லேயே இருக்கணும் அப்படின்றது தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னார். அப்போ அந்த விழிப்பு நிலை எங்கே இருக்கணும், இறைவன் பேரில் உன்னோட மனம் இருக்கணுன்றதுக்காக விழித்திருன்னார். சீடர்கள், உண்மையான சீடர்கள் எப்படி, கேவலமான சீடர்கள் எப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு இது இருக்குது, சொல்லலாமா ஐயா? அதெல்லாம் வேணாம். எப்பவுமே நம்ம பாடம் வாங்கணுங்க எல்லாரும் சீடர்கள் தான். இல்லையா, அந்த எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றது அவங்க விதிப்படி நடக்கிறது. இல்லை இது சீடர்களாகி நாம் எப்படி இருக்கணும்னா ஒரு சின்ன ஒரு இது ஐயா, வேற ஒன்று சொல்லலாம் ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அது தப்பான்றது எந்த ஒரு இது இல்லை, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கன்றது என் மனசு யார் மனசும் கஷ்டப்படுத்த அதான் மனம், வாக்கு, காயம்ன்ற 3 விஷயத்தால அடுத்தவங்களுக்கு நம்ம துன்பத்தை கொடுத்துருவோம். அதனால அந்த 3 விஷயமும் துன்பத்தை கொடுக்காத அளவுக்கு சொல்லுங்க. அதுதான் யார் மனசும் கஷ்டப்படுத்தாது, நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கன்றது அவங்கவுங்க புரிஞ்சுக்குவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை எப்படின்னா அவங்களா வந்து சரி பண்ணிக்குவாங்க. அவங்க ஒரு 10 பக்கம், இவங்க ஒரு 10 பேர் இருந்துங்கன்னா அது பிரச்சனை சரியே வராது. ஆமாம். இப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்குன்னா அந்த நிலைமையில தான் இருக்கிறோங்க. அந்த 10 பேர் நம்ம பாட்டுக்கு வந்துட்டுங்கன்னா அவங்க வந்து அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. அவங்க சரி பண்ணி அவங்க ஃபேமிலி ரன் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து நல்ல நிலைமையாக ஒரு டாக்டர் ஆகி அது ஒரு பெரிய இதுதான். அந்த இதுதான் வந்து நம்ம ஆசிரமம். ஒரு நல்ல ஒரு சீடர் வந்து அழகு வந்து ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் வந்து பாவத்தெல்லாம் என் காலில் போட்டு போங்க, நீங்கள் கடவுளை சுமங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உண்மையான சீடர் வந்து அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஐயா சொன்ன குருமார்கள் வந்து எல்லாமே குருமார் தான். அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது நாம் தலையிடக்கூடாது. அவ்வளோ தகுதி தன்மையை நம்மளுக்கு இருக்குதான்னு யோசிக்கணும். ஒரு சீடனாக இருக்கிறவங்க அதை வந்து நம்ம யோசிக்கணும். ஏன் அவங்கெல்லாம் குரு, நம்ம அவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு ஒருத்தர் வந்து யோசிக்கணும். ஒரு சீடனாக இருக்கிறவங்க இல்லைங்களா? ஆமாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன் இந்த மாதிரி இருக்கிறங்க, நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுன்றது அது யோசிக்கிறதே இல்லை. ஆமாம். அதனால நம்ம அது தனியாக வந்துட்டுங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே குருமார்களே பேசி சரி பண்ணிக்குவாங்க. சீடர்களே அந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் நின்றுங்கன்னா அது ஒரு முடிவுக்கே வராது. அந்த நம்ம சீடர்களாகிய ஒவ்வொரு சீடர்களாகிய அது கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு லாயரை ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட ஒரு 10 நாளைக்கு விடுவாங்க, ஒன்றா சேர்ந்து விடுற மாதிரி. அந்த மாதிரி நம்ம சீடர்களாகிய நாம் தனியாக விட்டுடணும். அவங்களே சரி பண்ணிக்குவாங்கன்னு. ஏன்னா குருமார் அவங்களும் குருமார், ஐயா காட்டிய ஒரு குருமார் தான் வந்து எல்லாருமே குருமார். யாரும் வந்து சொல்லிட முடியாது, எல்லாம் ஐயா வழிகாட்டிய குருமார் தான். அப்போ அவங்களே ஒரு சின்ன விஷயம் ஒரு பிரச்சனை, ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தாவே சரி பண்ணிக்கிற போது 10 பேர் சொல்லி பாருங்க ஒரு பிரச்சனை வந்து தான் வரும். நீ பெரியவர் நான் பெரியவர்ன்றது அங்கே போய் நம்ம சீடர்களாகிய நம்ம இருக்கக்கூடாது. அவங்க மனசுக்கு இது சரியில்லை, தப்பு. நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காரு, வந்து பாவத்தில் என் காலடியில் போட்டு ஐயா ஒரு குழம்பு பக்கெட் எடுத்துன்னு போனால் அவன் வந்து இங்கே சரியில்லை, போனதும் குழம்பு போயிட்டு தூக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன அவத்துக்கு வந்ததும் சைலண்டாக இருக்கணும், ஒரு இடத்துல உக்காந்தியா அமைதியாக பண்ணிட்டு போகணும். சித்ரா பௌர்ணமி மே 1, மே 31 ஒரு பௌர்ணமி வருது. அதையும் நம்ம செய்ய போகிறோம், நல்லா கிராண்டா இதே மாதிரியே பண்ணிடுவோம். இதுக்கு இடையில ஐயாது
குரு பூஜை மே 17. கிராண்டா பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை ஏன் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஏதாவது செய்யணும்னா, விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை